ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. நியூஸ் ரீடர் சௌந்தர்யா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி பிளட் கேன்சரால். ஆக்சுவலாக நான் உண்மையாக சொல்லணுன்னா, நான் வந்து கண்டென்ட் போடலான்னு சொல்லி தான் சர்ச் பண்ணேன். இது மாதிரி இறந்துட்டாங்களாம் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நான் பெருசாக பார்க்கல. நான் ஆக்சுவலாக நேற்றும் முந்தின நாள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் தெரியல. நான் வந்து சரி கண்டென்ட்டுக்காக சர்ச் பண்ணும்போது இப்படி இறந்துட்டாங்கன்னு சொன்னால், சரி ஒரு செலிபிரிட்டி இறந்துட்டாங்க போல இருக்குன்னு. இப்போ எடுத்து பார்க்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, ஃபாலோ அவங்க என்ன அப்படி இருந்துச்சு சும்மா பார்ப்போம், பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ நான் டல்லாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். என்னென்னா வந்து சரி கண்டென்ட்டுக்காக பார்க்க போயிட்டு உள்ளே வந்து அந்த பொண்ணு அதுக்காக கஷ்டப்படுறதும், அந்த கஷ்டப்படுறத தாண்டி ஃபண்ட் ரைசிங்காக கேட்டிருந்தாங்க. அதை தாண்டி வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் பாசிட்டிவாக வந்து எடுத்து போட்டிருந்தாங்க வீடியோவில் சிரித்து. அது சீரியஸாகவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது சிரித்து போட்டிருந்த பொண்ணு இப்போ இல்லைன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து இது சிம்பத்திக்காகவோ இதுக்காக பேசலை. பட் வந்து இதை ஒரு கண்டென்ட்டாக வந்து அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, அவங்க ஃபேமிலி தெரியுமா, அப்படித்தான் தெரில. நான் ஒரு சில இது பார்த்தேன். ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் பார்த்தேன். அதாவது அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ஒரு பொண்ணு இருக்காங்க. இப்போ அவங்க நல்லா தன்னோட லைஃப்பில் நல்லா வந்துட்டுருக்க நேரத்தில் இப்படி வந்து இறந்ததுக்கப்புறம் இப்போ அந்த அம்மாவோட கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த யூடியூப் வீடியோ உண்மையானு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நானே நம்ப மாட்டேன்னு வச்சுங்களேன், நான் யூடியூப்பில் இருந்தால் கூட. ஸோ தெரியல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதான் சொல்லி போகணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் எந்த ரூமரும் பரப்ப வேணாம். அதே மாதிரி வந்துட்டு பரவாயில்ல, நான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்களுக்கு வந்து பாசிட்டிவாக மட்டுமே வீடியோ போட்டு வந்தது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பட் வந்து யூஸ்வலாகவே யாராவது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்து இறந்துட்டாங்கனாலே அவங்கள பற்றி பாதி தப்பாக போட்டு நேமை வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணி சோஷியல் மீடியாவில் பரப்பி அது மூலயமா நெகட்டிவ் ஒரு வைரல் ஆக்கி வீடியோ வந்து வியூஸ் வர வைக்கிறதுக்காக நிறைய பண்ணுவாங்க. அது இந்த தடவை இல்லைன்னு நான் நம்புகிறேன். நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அவ்வளோதான், அதான் சொல்லணும்னு நினச்சேன். அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். தேங்க்யூ.